Hi, hello and welcome to my channel SRH Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th standard mathsக்கான 5th sum தான் பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா என்ன subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். And நீங்க இதுக்கு முன்னாடியான சம்ஸை பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு 10th standard maths அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸோட 1, 2, 3, 4 இந்த சம்ஸ் எல்லாம் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ வாங்க இப்போ 5th sum வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் given ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா செக் இஃப் A intersection C into B intersection D is equals to A into B intersection C into D. இது வந்து ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயும் நம்ம ஒரு சம் எடுத்தோன்னா அதுலேருந்து இந்த கொஸ்டின்ல இருந்து given எடுத்து எழுதிக்கணும். givenனா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, B C D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும். given அப்படின்னு போட்டு A B C D அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து டு செக் ஆர் டு ஃபைண்ட் அப்படின்னு போட்டு அவங்க என்ன கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ இல்லை செக் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே டு செக் சொல்லிட்டு இதை வந்து எடுத்து இங்கே எழுதிக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், LHS RHS அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிக்கலாமா இது. ஸோ ஃபஸ்ட்டு LHSக்கு போகிறோம். ஸோ LHSல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, A intersection C இருக்குது. ஸோ A intersection C is equals to, ஸோ ஏவோட வேல்யூஸ்லாம் என்ன 1, 2, 3. அதே மாதிரி வந்து சியோட வேல்யூஸ் என்ன 3, 4. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அண்ட் யூனியன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அது தெரியலனா என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அங்கே எல்லா சம்ஸும் இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸும் புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டேரெக்டாக A intersection C B intersection D அப்படின்னு போட்டிருக்கேன். இன்டர்செக்ஷனாக ஒன்றும் இல்லை, நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இங்கே ரெண்டுத்துலேயுமே எந்த நம்பர் வந்து காமனாக சேமாக இருக்கோ அதுதான் இன்டர்செக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு செட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஓகேவா இப்படி இருக்குமா செட்டு. ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஆகுதுல்ல அந்த நம்பர்ஸ் தான் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இன்டர்செக்ட் பண்ணால் என்ன இருக்குது 3 and 3, 5. A intersection C வந்து 3, B intersection D வந்து 3, 5. ஸோ இப்போது நான் இது வந்து AB அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த LHSலேயே இது வந்து மல்டிபிள் பண்ணணுமா. ஸோ அதை மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ A intersection C into B intersection D is equals to சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் ஏவியும் பியும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வருமா. ஸோ 3 into 3, 5. ஸோ இது மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து இதோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3, 3 into 3, 5. ஓகேவா? ஸோ இது என்னுடைய ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போது நம்மளோட LHS சைடு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து RHS சைடுக்கு போகணும். ஓகேவா? ஸோ now taking RHS. ஸோ RHS என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, A into B intersection C into D. A into Bயும் இன்டர்செக்ட் பண்ணி C into D இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது வந்து நம்ம RHSல A into B intersection C into Dயை ஃபைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஏவையும் பியும் ஃபஸ்ட்டு இன்டூ பண்ணணும். அதே மாதிரி சியையும் டியையும் இன்டூ பண்ணணும். அதுக்கப்புறமா அது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ A into B, ஸோ A வந்து 1, 2, 3, B வந்து 2, 3, 5. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. ஸோ இது வந்து C அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து C into D. ஸோ சியோடைய வேல்யூஸ் என்ன 3, 4. மேலே நம்ம எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. சியோட வேல்யூஸ் வந்து 3, 4, டியோடைய வேல்யூஸ் வந்து 1, 3, 5. ஸோ இப்போது இதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ பண்ணால் என்ன வரும் 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3 and 4, 5. ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ண இது ரெண்டையும் என்ன பண்ணணும், இன்டர்செக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ A into B intersection C into D from equation C and D we get நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா A into B intersection A into C வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறமா இன்டர்செக்ஷன் அந்த யூனிட்டை போட்டுட்டு C into Dக்கு நம்மளுக்கு என்ன வந்துச்சோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போது இது ரெண்டுத்தில் எந்தெந்த நம்பர் வந்து சேமாக வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து 1, 2 இருக்குது, இங்கே 1, 2 இல்லை. 1, 3 இருக்குது, இங்கே 1, 3 இல்லை. 1, 5 இருக்குது, இங்கே 1, 5 இல்லை. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் வந்து 1, 2. அந்த 1, 2 இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 இருக்குது. ஸோ 3, 2 அப்படி பார்த்தா இங்கே 3, 2 இல்லை.
ஸோ 3,3 இருக்குது, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து 3,1 இருக்குது, பட் இங்கே 3,1 இல்லை. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3,3 3,5 அவ்வளோதான் இருக்குது. இதில் வந்து 4 இல்லை. ஸோ இதில் வந்து 4 இருக்குது. ஸோ என்ன இருக்கோ இன்டர்செக்ட் என்ன ரெண்டு இடத்துலையும் என்ன நம்பர் சேமாக இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C இன்ட்டு D இஸ் ஈக்குவல்ஸ்ன்னு சொல்லிட்டு 3,3 3,5. ஸோ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 1ஐயும் செக் பண்ணி பார்க்கணும் சேமாக வருதான்னு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2 என்னது 3,3 3,5. ஸோ ஈக்குவேஷன் 1ல் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, சேம் 3,3 3,5. ஓகேவா? ஸோ இப்போது hence proved equation 1 is equals to equation 2 or LHS is equals to RHS. அவங்க கொடுத்துருந்த மாதிரியே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.